வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இது ஒரு ரீசனிங்ல செமையான ஒரு ட்ரிக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன் ஆல்பபெட் சீரீஸ்ல. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ நீங்க பேங்க் எக்ஸாம் கிராக் பண்ணணும்னா 799க்கு நம்ம ராயல் பாஸ் அவைலபிளா இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்பபெட் சீரீஸ்ல இந்த மாதிரி மூணு லெட்டரா கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க பேங்க் எக்ஸாம்ல பார்த்திருப்பீங்க. இதை எப்படி சிம்பிளா சால்வ் பண்றதுன்னு சொல்லி தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர் வந்து இதுல இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அப்புறம் வந்து எல்லா வேர்ட்ஸையும் ஆல்பபெட்ல அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் எது வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டினை வந்து இப்படி எக்ஸ்பிளனேஷன் எடுத்து சால்வ் பண்ணுவீங்க நிறைய பிகினர்ஸ். சோ இந்த மாதிரி இதை சால்வ் பண்ண தேவையில்லை, சப்பையா சால்வ் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கு, நமக்கு சீக்வன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை வந்து வித்தின் த வேர்ட்குள்ள ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்றாங்க. அதுக்கப்புறமா என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்க வேர்டை வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஏஎம் தான் ஃபர்ஸ்ட் வரும், அடுத்து ஹெச்எஸ்இ வரும், அடுத்து ஓஒய் வரும், அடுத்து ஆர்ஏஇ வரும், அடுத்து யூசிடி வரும், அடுத்து யூஓடி வரும். அப்புறமா இதுல ஃபர்ஸ்ட் வேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் என்னன்னு கேக்குறான். அதுல நம்ம வந்து ஏஎம்என் அப்படின்னு சொல்லுவோம். ஏஎம்என்னா மேன தான் நம்ம அப்படி மாத்திருக்கோம். இது ஆன்சர். இப்படி நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா பேங்க் எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு ஒரு 5 வருஷம் ஆகும். இதை சிம்பிளா எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். அதுல 2 நிமிஷம் வரும்போது சொல்லுங்க. இதை சிம்பிளா எப்படி சால்வ் பண்றதுன்னா, நான் என்ன செய்வேன், இந்த கொஸ்டினை பார்த்துட்டேன்னா இப்படி எதுவுமே மாத்த மாட்டேன். இப்ப எனக்கு இந்த செகண்ட் ஆல்பபெட் இதுதான் எனக்கு இந்த வேர்டோட ஃபர்ஸ்ட்ல வரப்போகுதுன்னு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎம்என் அப்படின்னா இந்த செகண்ட் ஆல்பபெட் தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரப்போகுது. நான் என்ன செய்வேன், இந்த செகண்ட் ஆல்பபெட் மட்டும் பார்ப்பேன். சரிங்களா, கொஞ்சம் க்ளோஸ் வந்துக்குங்க. இந்த செகண்ட் ஆல்பபெட் மட்டும் பார்ப்பேன். அப்ப அதுல வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ணோம்னா ஏ தானே எனக்கு ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்றது தெரியும். அதாவது இங்க ஏஎம்என் இப்படி இந்த ஏ தானே எனக்கு ஃபர்ஸ்ட் வரும்ன்றது தெரியும். அப்ப ஃபர்ஸ்ட் வேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் என்னது, ஏல ஸ்டார்ட் பண்றது தானே வரும்னு தெரியும். அப்ப டைரக்டா நான் ஏஎம்என் அதாவது மேன் ஆன்சர் அப்படின்ட்டு சிம்பிளா போட்டு போயிடுறேன். இந்த மாதிரி ரீசனிங்ல நிறைய ட்ரிக் இருக்கு. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்டே பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். 10